தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். அஞ்சல் துறை 28/4/2025 அன்று இந்த ஐடிசி இண்டிபெண்டன்ட் டெலிவரி சென்டர் அதிலே பட்டுவாடா செய்வதற்கான அந்த டிஸ்டன்ஸை குறித்து ஒரு விளக்க ஆணையினை வெளியிட்டிருக்கிறது. ஜிடிஎஸ் பிஓக்களுடைய பட்டுவாடாக்களை கூட ஐடிசியிலே இணைப்பதற்கான முழுமையான முயற்சிகளை அஞ்சல் துறை மேற்கொண்டு விட்டது என்பதை நம்மால் உணர முடிந்தது. மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் அவர்கள் ஒரு கிளாரிபிகேஷனை கேட்டிருக்கின்றார்கள். இங்கே இருக்கக்கூடிய பல பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ்கள் எல்லாம் அக்கவுண்ட் ஆஃபீஸில் இருந்து 20 அல்லது 20 கிலோமீட்டருக்கு மேலாக இருக்கின்றது. அதாவது பேரண்ட் எஸ்ஓவில் இருந்து 20 கிலோமீட்டருக்கு மேலாக இருக்கின்றன. இந்த டெலிவரி ஸ்டாஃப் எல்லாம் கூடுதலாக இங்கிருந்து பட்டுவாடாவை அக்கவுண்ட் ஆஃபீஸில் இருந்து பட்டுவாடாவை எடுத்து செல்வதாக பணித்தால் ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் அவர்கள் தேவையில்லாமல் பயணம் செய்யக்கூடிய நிலைமையானது ஏற்படுகிறது. இதை குறைந்தபட்சம் 10 கிலோமீட்டராக குறைத்திட வேண்டுமே தவிர இது போன்ற பிஓக்களிலே பட்டுவாடா செய்யக்கூடிய நிலைமை என்பது நிலவிட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தானது, ஒரு விளக்கமானது கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்துள்ள அஞ்சல் துறை, அதாவது 28/4/2025 நாம் சொன்ன இந்த ஆணையிலே என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இந்த பாலிசி கைட்லைன்ஸினுடைய 5.1.3 படி ஒரு ஒன்வே டிஸ்டன்ஸ் என்பது, அதாவது ஒரு பக்கத்தில் இருந்து மற்றொரு ஏரியாவுக்கு செல்வதற்கான அந்த ஐடியல் டிஸ்டன்ஸ் என்பது 15 கிலோமீட்டருக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஒரு சில காரணங்களிலே 15 கிலோமீட்டருக்கு மேலாகவும் அது அமையலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் பிஓவினுடைய இந்த விவரங்களை கேஸ் டு கேஸ் பேசிஸாக முடிவு செய்யப்பட வேண்டும் என்று இந்த விளக்காணை சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இது குறித்து ஏஐஜிடிஎஸ் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் மகாதேவையா அவர்கள் மிக அருமையான கடிதம் ஒன்றினை அஞ்சல் துறைக்கு அனுப்பியிருக்கின்றார். அந்த கடிதமானது அனைத்து மாநில நிர்வாகத்திற்கும் சுற்றுக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் அதை இந்த கடிதத்தின்படி பார்த்து கொள்ளவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஜிடிஎஸ் ஊழியர் ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்வோம், 15 கிலோமீட்டர் அவர் பட்டுவாடா எடுத்து வருவதற்காக முதலிலே வர வேண்டும். இங்கிருந்து பட்டுவாடா தபால்களை எடுத்துக்கொண்டு 15 கிலோமீட்டர் திரும்ப வேண்டும். ரிட்டர்ன் தருவதற்காக 15 கிலோமீட்டர் அவர் செல்ல வேண்டும். மீண்டும் திரும்புவதற்காக 15 கிலோமீட்டர் வர வேண்டும். ஏனென்றால் அவர் போஸ்ட் வில்லேஜிலே தான் அவர் தன்னுடைய குடியிருப்பினை வைத்திருக்க வேண்டும். ஆக ஒரு நாளைக்கு 60 கிலோமீட்டர் ஐடியலாக அவர் வரலாம் என்று இந்த இலாக்கா சொன்னால் அது எப்படி சரியாக இருக்க முடியும்? இது ஒரு சுரண்டல் தத்துவமாக இருக்காதா? 60 கிலோமீட்டர் ஒரு ஐடியலாக ஒரு ஜிடிஎஸ் ஊழியரை அவருடைய மனித உழைப்பினை வீணாக்கிட வேண்டும் என்பது எப்படி சரியாக இருக்க முடியும்? நிச்சயமாக சரியாக இருக்க முடியாது. தபால்காரர்களே கூட ஒவ்வொருவரும் அதிகமான டிஸ்டன்ஸிற்கு சென்றால் அவர்கள் எல்லாம் கிராமத்திலே இருக்கக்கூடிய மக்களிடம், நகரத்திலும் இருக்கக்கூடிய மக்களிடம் எப்படி நெருங்கி பழக முடியும்? அவருடைய நேரமெல்லாம் பயணத்திலே வீணாகிறது என்றால் அவர்கள் எப்படி மக்களோடு மக்களாக பழக முடியும்? மக்களோடு மக்களாக பழகாமல் போஸ்ட்மேன் என்பது அம்பாசிடர் ஆஃப் தி இந்தியா என்று சொல்லுவார்கள். ஒரு தூதுவரை போன்று, அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய தூதுவரை போன்றதுதான் தபால்காரருடைய பணி. அந்த தபால்காரர் மக்களுடன் நெருங்கி பழக முடியாத அளவிற்கு அவருடைய நேரமெல்லாம் பயணத்திலே வீணாகிறது என்றால் எப்படி நம்முடைய இலாக்காவிற்கு தேவையான அந்த வணிகத்தினை பிடிக்க முடியும்? எப்படி பொதுமக்களுடன் மக்களாக பழக முடியும்? எத்தனை இடர்பாடுகள் இதிலே இருக்கிறது என்பதை தெரியாமல் எல்லாவற்றிலும் டீசென்ட்ரலைசேஷன் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அஞ்சல் துறை இதிலே மட்டும் சென்ட்ரலைசேஷன், ஒருமுகப்படுத்திட வேண்டும், பரவலாக்கப்பட வேண்டும் என்கின்ற கொள்கை மாறி ஒருமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற இந்த கொள்கையானது எவ்வளவு ஆபத்தாக எதிர்காலத்திலே முடியும் என்பதை கண்டிப்பாக இந்த அஞ்சல் நிர்வாகம் உணர வேண்டும். இது உள்ளபடியே தபால்காரர்களுக்கு மட்டுமல்ல, ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கும் மிக பெரிய அளவிலே தாக்கத்தினை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் ஒரு கிளை அஞ்சலகத்திலே இருக்கக்கூடிய அஞ்சல் பட்டுவாடா எல்லாம் நேரடியாக அக்கவுண்ட் ஆஃபீஸில் இருந்து டெலிவரி செய்கின்ற பொழுது அந்த கிளை அஞ்சலகத்தினுடைய ஜஸ்டிஃபிகேஷன் என்பது கூட எதிர்காலத்திலே இருக்காது. அந்த கிளை அஞ்சலகங்கள் கூட மூடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, அபாயம் என்பது கண்டிப்பாக இருக்கும். எப்படி ஒரு பிஓவிற்கு ஜஸ்டிஃபிகேஷன் வரும்? பட்டுவாடா என்பது அந்த பிஓவிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டால் அந்த பட்டுவாடா அந்த இருக்கக்கூடிய அந்த
பிஓவினுடைய ஜஸ்டிபிகேஷன் என்பதை எப்படி நம்மால் நிரூபிக்க முடியும்? நிச்சயமாக இது பெரிய ஆபத்திலே முடியும் என்பது என்னுடைய கணிப்பு. ஆனால் அதே நேரத்திலே நிச்சயமாக இலாக்காவினுடைய சேவையினை சீரழிக்கக்கூடிய திட்டமாகத்தான் இது அமையுமே தவிர சீரமைக்கக்கூடியதாக அவர்கள் சொல்வதை போல் இருக்காது என்பதும் என்னுடைய ஆழமான கருத்து. என நண்பர்களே, வேதனையுடன் முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.